ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தகவல் முருக பக்தியின் ஆழத்தை உணர வைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக அம்சத்தை நாம் இன்று 26ஆம் நாளில் அனுபவிக்கப் போகிறோம். அதுதான் முருகனின் திருப்புகழ். திருப்புகழ் என்பது ஒரு பாடல் மட்டும் அல்ல, அது ஒரு ஆன்மீக அதிர்வு. அது பக்தர்களின் உள்ளத்தை முருகனிடம் கரைய வைக்கும் தெய்வீக மொழியே. அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தில் பாடிய ஒவ்வொரு திருப்புகழும் முருகனின் லீலையையும் அவரின் அருளையும் பக்தர்களின் உள்ளத்தில் உள்ள வேதனையையும் ஒரே நேரத்தில் தொட்டுச் செல்கிறது. ஒரு பக்தன் வாழ்க்கையில் தளர்ந்து நிற்கும் போது, பக்தனின் மனம் பாரம் தாங்க முடியாமல் அமைதியை தேடும்போது, திருப்புகழின் ஒரு வரி கூட பக்தரின் உயிரில் புது நம்பிக்கையை விதைக்கிறது. வேதனையில் இருக்கும் பக்தரின் நாவில் உச்சரிக்கப்படும் கந்தா, குகா, சரவணா என்று பக்தர் உச்சரிக்கும் போது அந்த வேறும் ஒலி மட்டும் அல்ல, அந்த நாதமே மனசின் ஆழத்தில் இருக்கும் பயம், கவலை, துக்கம் அனைத்தையும் மெதுவாக பக்தரின் மனதில் இருந்து கரைக்கிறது. முருகனின் திருப்புகழில் இசை இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது. ஆனால் அதைவிட மேலாக முருகன் நேரடியாக பக்தரிடம் பேசும் கருணையும் இருக்கிறது. பக்தர்கள் பலர் சொல்வார்கள், திருப்புகழ் பாடிய பிறகு என் மனசு லேசாயிடுச்சு என்று. அழுகையே தெரியாம கண்ணீர் வந்துச்சு. அதுதான் திருப்புகழின் மகத்துவம். முருகன் பக்தர்களின் வார்த்தைகளை கேட்பதில்லை, அவர் பக்தர்களின் மனதில் உள்ள உணர்வுகளை கேட்கிறார். அந்த உணர்வுகளை திருப்புகழ் முருகனிடம் கொண்டு சேர்க்கும் புனித பாலமே. இன்று கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் முருகனின் திருப்புகழில் வரும் ஒரு பாடலை மனதார பாடிப் பாருங்கள். முருகன் உங்கள் அருகிலேயே வந்து நான் இருக்கேன் என்று உணர்த்துவார். முருக பக்தியின் ஆழம் திருப்புகழில்தான் ஆரம்பிக்கிறது. அதுதான் பக்தர்களின் உள்ளத்தை உருக்கும் முருகனின் தெய்வீக இசையாகும். ஆகவே பக்தர்களே, முருகனுக்கு திருப்புகழ் பாடும் பக்தர்களை பிடிக்கும். எனவே நாம் திருப்புகழை பாடி அவரின் அருளை பெறுவோம். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.